நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி யார் யாருக்கு பயப்படுறா அப்படின்னா, நல்லவர்கள் பூரா கெட்டவர்கள்கிட்ட இருந்து பயப்படுறாங்க. உண்மையிலே யார் சமுதாயத்துக்கு பயப்படணும்? கெட்டவர்கள் தான் பயப்படணும். கொலை செய்கிறவன், கொள்ளையடிக்கிறவன், மண் வளத்தை கொள்ளையடிக்கிறவன், மாஃபியாக்கள், கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறவன், திருடுறவன், ஒயிட் காலர் கிரைம் செய்கிறவன், இவெல்லாம் யாருக்கு பயப்படணும்? சமுதாயத்துக்கு பயப்படணும். ஆனால் உண்மையிலே அது மாதிரி இருக்கா ப்ராக்டிக்கலாக? உண்மையிலே யாருக்கு பயப்படுறா? இவங்களை பற்றி எதுவும் கேள்வி கேட்டுட்டா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனையோ, அடிச்சிருவாங்களோ, வெட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பயந்து நல்லவர்கள் நடுங்கி கொண்டிருக்காங்க. உண்மையாக இது இல்லையா? பாருங்கள், ப்ராக்டிக்கலாக தானே நடக்குது. யாராவது கேள்வி கேட்க முடியுமா? பல கோடி ரூபாய் ஒரு மம்பட்டி பிடிச்சி வெட்டாத ஆள், எந்த வேலைக்கும் போகாத ஆள் 20 லட்ச ரூபா காரில் போவாங்க, 50 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டியிருப்பாங்க, எங்கே பார்த்தாலும் சொத்து வச்சுருப்பாங்க, இடத்த மாற்றி விடுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, நகைக்கடை பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இப்படி பலரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பல கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் சட்டவிரோதமாக சம்பாதிப்பாங்க. யாரையும் அடிக்கிறதுக்கு துணியும் பயப்பட மாட்டாங்க. துணிஞ்சு எதையும் செய்வாங்க. சட்டத்தை மதியாது செய்வாங்க. ஆனால் இவங்களை எதிர்த்து யாராவது நியாயமாக கேள்வி கேளுங்க, அவனை அடிச்சிருவாங்க, அவனை வெட்டுவாங்க, அவனை முடக்கி போட்டுருவாங்க. சட்டத்தில் அவங்களுக்கு பல வழிகளில் அவங்க எப்படியாவது அதிலேருந்து தப்பிப்பாங்க. ஆனால் உண்மையிலே சமுதாயத்தில் பார்த்தா யாருக்கு பயப்படணும்? கெட்டவங்க நல்லவங்களுக்கு பார்த்து பயப்படணும். ஆனால் இன்றைக்கி கெட்டவங்களை பார்த்து தான் நல்லவங்க கேள்வி கூட கேட்க முடியாது. வாய்ப்பூட்டு சட்டம் போல் அவ்வளோ பேரும் மிரண்டு போயிருக்காங்க. என்ன நியாயம், என்ன உலகம்? சிந்தியுங்கள்.